சூர்யா அவர்கள் நடித்த 24ன்னு ஒரு படம் வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் ட்ராவல் வச்சுன்னு ஒரு படம் அது. அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து நான் வேலை செஞ்ச இடத்துல லீவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டைட்டாக போயிடுது அந்த வேலை. சரி இன்றைக்கி பார்த்தலாம், நாளைக்கு பார்த்தலாம் இப்படியே போய்ட்டு இருக்குது. ஒரு 2 வாரம் கடந்துச்சு. அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. சரி இன்றைக்கி நம்ம பார்த்தே ஆகணும்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி வீட்டில் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டு நேராக தேட்டருக்கு போயிட்டேன். தேட்டரில் ஒரே தேட்டர் தான் ஓடிச்சு அந்த படம். போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கினா இந்த மாதிரி 24 படத்துக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம உள்ள தேட்டர் உள்ள உட்காந்து பார்க்குறேன். பார்த்தா அந்த படத்தில் வந்து டத்தோ ராதாரவின்னு வருது. என்னடா இது, நம்ம இத்தனை நாளாக கேள்வி போட்டோம் அந்த 24 படத்தில் ராதாரவி நடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் வருது. சரி ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியாக இருக்கும் போல இருக்குதுன்னு நானும் உட்காந்து பார்த்துனே இருந்தேன். திடீர்னு பார்த்தா விஷால் ஓடி வர்றாரு. என்னடா இது, சூர்யா படத்தில் எப்போ விஷால் வந்தாருன்னு எனக்கு ஒரே சந்தேகம். அப்புறம் தான் தெரியுது நான் போனது 24 படத்துக்கு இல்லை, மருது படத்துக்கு அப்படின்னு. அந்த டிக்கெட் கவுண்டர் போய் கேட்டேன். இன்னும் நான் 24 படம் தானே கேட்டேன், நீங்கள் நான் மருது படம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைப்பா காலையில் அந்த படத்தை எடுத்துட்டோம், இப்போ மருது போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதை டிக்கெட் வாங்கிறது மாதிரி சொல்ல மாட்டிங்களா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி வாங்கிட்டோமே என்ன பண்ணுறது, இதுவும் புது படம் தான்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இப்போ நாம் ஒன்று தேடி போவோம், ஆனால் அந்த இடத்துல வேற ஒன்று நடக்கும் இல்லையா. அப்படி தான் வந்து ரீசெண்டாக ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் படித்ததுக்கு பிறகு நான் ஒன்று நினச்சி அந்த புத்தகத்தை படித்தேன், ஆனால் அந்த புத்தகத்தில் வேறு மாதிரி இருந்தது. அப்படி நான் ரீசெண்டாக வாசித்த ஒரு புத்தகம் தான் சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தக நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய தலைப்பை கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுது, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அவர் சந்தித்து அந்த பெண்களை பற்றின ஒரு புத்தகம் போல் இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. இந்த புத்தகம் வந்து நான் ரொம்ப நாளாக நான் கேள்விப்பட்ட ஒரு புத்தகம், அவருடைய ஃபேமஸான ஒரு புத்தகங்களில் இதுவும் ஒன்று. ஸோ நான் வந்து சரி இப்படி வந்து அவர் அந்த பெண்களை பற்றிலாம் சொல்லுவார், ஸோ அழகான பெண்களை பற்றி அவர் காதலிச்சதை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாருன்ற அந்த மைண்ட் தாட்டில் தான் நான் போய் இந்த புத்தகத்தை வாசித்தேன். ஆனால் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் சின்ன வயசில் அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் அவர் சந்தித்த மனிதர்களை பற்றி தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. அவங்க ஊரில் குண்டு ரமணின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தண்ணியில் வந்து உட்காந்துட்டா அந்த தண்ணி விட்டு எழுந்து போகவே மாட்டாங்க. அவங்க மேலே வந்து ஒரு விதமான வந்து ஒரு துர்நாற்றம் வந்து வீசிட்டே இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து அவங்கள பார்த்தாலே வந்து பயந்து ஓடுவாங்க அப்படின்றத சொல்லி அந்த குண்டுரமணியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதே போல் அவங்க வீட்டில் வந்து பாம்பு வந்த பொழுது அவரும் அவங்களுடைய தங்கச்சியும் அவங்க தங்கச்சி சைட் அடிக்கிறதுக்காக வந்து அவனுடைய நண்பனை பற்றியும் வந்து ஒரு செக்மெண்ட் வரும், ஒரு கதை வரும், அதை பற்றி சொல்லியிருப்பார். இவர் வந்து ஒரு மேடை நாடகத்தில் பெண் வேஷம் போடும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பற்றி ஒரு கதையாக சொல்லியிருப்பார். அதே போல் இன்றைக்கி நான் வந்து எத்தனையோ வந்து கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன், என்னை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, எத்தனையோ பேப்பரில் வந்து என்னுடைய பேர் வந்திருக்கு. ஆனால் நான் சின்ன வயசில் முறை பேப்பரில் என்னுடைய பேர் வந்துச்சு. அந்த பேர் எப்படி வந்து என் பேப்பரில் வந்தபோது என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அந்த பேப்பரில் பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பார். இப்படி அவர் சின்ன வயசில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ நண்பர்களே, நீங்களும் வந்து இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் போய் இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து தான் போயிடுவீங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து வேறு ஒரு ஜான்ரால் இருக்குது. அதுக்காக வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப போர் அடிச்சுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து அது ஒரு சைல்டுஹுட் ஹேபிட் இல்லையா, நம்ம ரத்தத்துலேயே ஊறி போனது இல்லையா. அதாவது வந்து கதை கேட்குறது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறது, அந்த காசிப் கேட்குறது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லும்போது அது படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து 120 ரூபா. 152 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து விசா பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து திருமகள் நிலையம் அப்படிங்கிற இடத்துல வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிடுற புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ரீசெண்டாக வந்து அவங்களுடைய பப்ளிகேஷன் வெளிவந்த 2-3 புத்தகங்களை நான் வாங்கியிருந்தேன். பக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதன் பிறகு வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய புத்தகங்களை அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸும் வாங்கணும்னு நினைக்கிறேன். கதைகளும் நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வேணும்னா விசா பப்ளிகேஷன்ஸில் அவங்களுடைய புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணுன்னா வாங்கி படித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை ஒரு ரீவிசிட் பண்ணுற மாதிரியான ஒரு புத்தகம் இது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.